அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நமது சமூகம் படிக்கிற அடுத்த பைத்தை பாருங்கள். சுப்ஹான மௌலிதினுடைய 5வது 37வது 23வது பக்கம். அஸ்ஸலாமு அலைக்க யா முபரிய ஸகாம், எங்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிற நபிகளாரே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். வலவ் தகூன ஸகீமன் லதைஹி புர்ஹு ஸகாம், நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் நபிகளாரிடத்தில் தான் இருக்கிறது. வ மரீலன் அன்த ஆயிதுஹு கத் அதாஹுல்லாஹு பில் ஃபர்ஜ், நபியே நீங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அவனுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்தி விடுவான். நபியே நீங்கள் தான் நோய்களை குணப்படுத்துபவர். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹ். அல்லாஹ் தான் நோயை தருகிறான், அவன் தான் குணப்படுத்துகிறான், அவன் தான் ஒருவனை ஆட்சியாளனாக ஆக்குகிறான், ஆட்சியில் இருந்து வீழ்த்துகிறான் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களுடைய. இதுதான் அகீதா, இதுதான் ஈமான். நபியே உங்களால் தான் எங்களுடைய நோயை குணப்படுத்த முடியும். அது மட்டுமா, யாராவது நோய்வாய்ப்பட்டால் தேவை ஏற்பட்டால் மதீனா நகரில் நபிகளாருடைய ரவுலா ஷரீஃபுக்கு போய் அந்த படிகளை முத்தமிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேளுங்கள். சுப்ஹான மௌலிது சொல்கிறது, நான் சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய இணை வைப்பில் இருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள்.